செல்லக்குட்டி, இவனுக்கு என்ன பேர் வைக்கலைங்க? இவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்? கரெக்டான பேர் கொஞ்சம் சொல்லுங்க பாப்போம். என்னடா உனக்கு பேர் பிடிச்சிருக்கு? கருவாயன்னு சொன்னா நம்ம வீட்டில் ஒரு கருவாயன் இருக்கான். அவனுக்கு ரொம்ப கோவம் வருது. இவன் பிறக்கும் போது கருகருன்னு தான் இருந்தான். அப்புறம் கருவாயனுக்கு யாரா அது நம்மளை மாதிரியே ஒருத்தன் வந்திருக்கான்னு சொல்லி அவன் இவனை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருந்தான். இப்போ கொஞ்சம் கலர் மாறி இருக்கும்னா கொஞ்சம் கம்முன்னு இருக்கான். கொஞ்சம் கலர் மாறிட்டான். இவன் பிறந்தோடனே சரி இவனும் அவங்க அம்மா மாதிரியே கருகருன்னு இருப்பான் நடக்கன்னு நினச்சோம். இவன் அப்படி இல்லை, கொஞ்சம் செம்புத்து கலர் மாதிரி வருது. இவனுக்கு என்ன பேர் வைக்கிறதுன்னு எனக்கே ஒரே குழப்பமாக இருக்குங்க. எல்லா கண்ணுக்குட்டிக்கு ஒரு பேர் வச்சுருக்கேன், ஆனால் இவனுக்கு பேர் வைக்கிறது மட்டும் எனக்கு கொலப்ரேஷனாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் சஜஷன் சொல்லுங்கள், என்ன பேர் வைக்கலான்னு. இவன் மண்டை பெருசாக இருக்கனால இவன் பேர் மண்டையா அப்படி இருந்தால் நான் கூப்பிட்டுட்டு இருக்கேன். மண்டை தலையா அப்படின்பேன். இருந்தாலும் கொஞ்சம் ஏதாவது ஒரு பேர் க்யூட்டாக வைக்கலாமா அப்படின்னு. உனக்கு அந்த பேர் பிடிச்சிருக்கா? ஏய் இரா, இல்லை பார்ப்போம், யாராவது உனக்கு ஒரு சூப்பர் பேர் செலக்ட் பண்ணுறாங்களான்னு சொல்லி பார்ப்போம். அதில் ஏதோ ஒரு பேர் நல்லா இருந்தால் உனக்கு அம்மா கண்டிப்பாக அந்த பேர் தான் வைப்பேன். சரியா? ஓகே, பாய் செல்லக்குட்டி.